இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி, புதுசாக வந்த வைல்ட் கார்டான லக்ஷ்மி சொல்லியிருந்தாங்க ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி மோகன்லால் எபிசோடில். இந்த கம்யூனிட்டி வந்து சொசைட்டியை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, இது வந்து நார்மலைஸ் பண்ணுறதுக்கு விருப்பமே கிடையாது, எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி அவங்களுடைய ஒப்பீனியன் வந்து சொல்லியிருந்தாங்க எல்ஜிபிடிக்கு எதிராக. லக்ஷ்மி இந்த மாதிரி ஓப்பனான அவங்களுடைய கருத்து சொல்லும்போது என்டையர் சோஷியல் மீடியாவும் ஆப்போசிட்டாக தான் இருந்தது. ஸோ மெஜாரிட்டி வந்து லக்ஷ்மிக்கு ஆப்போசிட் தான் இருந்ததுன்னு நான் நினைக்கிறேன். ஏன் லக்ஷ்மி அப்படி சொல்கிறாங்க? அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட இறக்கமே கிடையாது. இந்த விஷயத்தில் அதில் நூறாவை சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஆனால் லக்ஷ்மி சொன்ன அந்த விஷயங்கள் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கடந்த கொஞ்ச நாட்களாக வந்து ஆதிலா வந்து ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா அனீஷ் கூட ஒரு பெரிய சண்டை நடந்துகிட்ருக்கு ஆதிலாவுக்கு. ஸோ சைலண்ட்டாக வந்து நூறாவும் இதில் இருக்காங்க. இது வந்து இன்றைக்கி நேற்று இல்லை, ரொம்ப நாளாக வந்து இந்த ஒரு சண்டை வந்து போயிட்டே இருக்குது. ஒருத்தரை வந்து எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக பேச முடியுமோ அந்த அளவுக்கு கீழ்த்தரமாக நடத்துகிறாங்க ஆதிலா அனீஷை. இந்த ஒரு விஷயம் வந்து நேற்று எபிசோடில், அதாவது தேர்ஸ்டே எபிசோடில் தான் வந்து பெருசாக வெடிச்சிருக்கு. ஸோ என்னன்னு சொல்கிறேன். அனீஷ் வந்து ஆதிலா கிட்ட வந்து வெசல் வாஷ் பண்ணணும். ஏன்னா அனீஷ் தான் வந்து வெசல் டீம் கேப்டன். ஸோ அனீஷ் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க வெசல் வாஷ் பண்ண வா ஆதிலான்னு சொல்லிட்டு. ஆதிலா வந்து அனீஷோட டீமில் தான் இருக்காங்க. இந்த வீட்டில் அனீஷ் மட்டும்தான் வந்து கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணாமல் நாகரிகமாக பேசுறது. ஸோ அனீஷ் ரொம்பவே சைலண்ட்டாக சொன்னார், வாங்க அதில் வெசல் வாஷ் பண்ணோம், ஆல்ரெடி லஞ்சுக்கு டைம் ஆகிடுச்சு, எப்போ வேணாலும் அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம், அதுக்குள்ளே நம்ம வந்து மார்னிங் வெசல்லாம் வந்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம், உன்னோட டர்ன் தான் இதுன்னு சொல்லிட்டு ஆதிலாவை கூப்பிட்றாங்க. இந்த டைமில் ஆதிலா, நூரா அண்டு அனுமோல் இவங்க 3 பேர் வந்து கதை பேசிட்டு கட்டில் தான் படுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த டைமில் ஒருவேளை அந்த பொண்ணுக்கு முடியலைன்னா, இல்லை எனக்கு வந்து இப்போ முடியலை, வேறு யாராவது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பதிலாக என்ன தெரியுமா சொல்கிறாங்க, நான் வரேன், நீ எதுக்கு வந்து கூப்பிட்ற, நீ போனால் தான் நான் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அனீஷ், நீ வந்து வரமாட்டேன், நீ வா, கண்டிப்பாக வாஷ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அதில் என்ன தெரியுமா ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, நீ யார் எனக்கு கூப்பிட்றதுக்கு, நீ என்னோட அப்பாவா பெரியப்பாவா இல்லை என்னோட புருஷனா, எதுக்கு நீ வந்து இப்போ கூப்பிட்டுட்டே இருக்கு, எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் வந்து வாஷ் பண்ணுவேன், நீ எதுக்கு என்ன கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்டாக வந்து பேசுகிறாங்க. ஸோ இது நீ சொன்னால் நான் வரணுமா, அது என்ன முடிஞ்ச என்னை கூப்பிட்டு போன்னு சொல்லிட்டு அதில் வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒருத்தர்கிட்ட பேசும்போது நம்ம கொஞ்சம் ஒரு பொலைட்டாக பேசுறதுல எந்த தப்பும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். பொலைட்டாக பேசலைன்னா கூட ரூடாக பேச தேவையில்லை. அங்கே வந்து ஒரு பெரிய சண்டையோ இல்லை ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க வந்து கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணி இரிட்டேட் பண்ணுறது எதுவுமே கிடையாது. அனீஷ் வந்து பொறுமையாக தான் வந்து பேசிகிட்டு இருக்காரு. அனீஷோட ஒரே ஒரு மைனஸ் என்னென்னா சொன்னதே வந்து சொல்லிட்டே இருப்பார். சரி கூப்பிட்டு பார்த்தாங்க, அதில் வரலன்னா போயிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து திருப்பி வந்து கூப்பிட்டுருக்கலாம். ஸோ அதுக்கு பதிலாக அனீஷ் வந்து அங்கேயே நின்றுட்டு, இல்லை நீ வா அதில் வெசல் வாஷ் பண்ணும் லேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டுருக்காங்க, நீ வர வரைக்கும் நான் அங்கேயே தான் நிற்பேன்னு சொல்லிட்டு அதில் முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. ஸோ இதை வந்து அதில் வந்து ரொம்ப இரிட்டேட் ஆகிடுச்சு. என்ன தான் இரிட்டேட் ஆனாலும் நம்ம பேசும்போது கொஞ்சம் பண்பாக பேசலாம் தான் என்னோட ஒப்பீனியன். மக்களே இப்படி பணிவாக பேசுறதுக்கு பதிலாக இது நான் தான், இது என்னோட வீடு, நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடில் வந்து பேசுகிறாங்க அதில். அனீஷ் ரொம்ப நேரம் வந்து நின்றுட்டே இருந்தார், வா அதில் வாஷ் பண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அம்மா வந்து வர மாதிரி தெரியல. சரி எனக்கு வந்து கிச்சன் டீம் கிட்ட ஒரு கமிட்மெண்ட் இருக்குது, நான் போய் வாஷ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அனீஷ் வாஷ் பண்ண போகிறாரு. அனீஷ் போன உடனே இதை பார்த்து, நீ யார் வாஷ் பண்ணுறதுக்கு, இது என்னோட டர்ன் தானே, நான் வாஷ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அனீஷோட பெட்டில் இருக்கிற பில்லோலாம் எடுத்து தூக்கி போடுறாங்க, பெட்ஷீட்லாம் தூக்கி எறிகிறாங்க. இப்படிலாம் பண்ணுறதுக்கு அதிலாக என்ன ரைட்ஸ் இருக்குது? அது மட்டும் இல்லை, அனீஷ் வந்து வெசல் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைமில் திருப்பியும் அனீஷ் கிட்ட போயிட்டு அவர் கையில் இருந்த வெசலை வாங்கி ஸ்பூன்லாம் கீழே தூக்கி போடுறாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே வாஷ் பண்ணுறதுக்கு வெசல்ஸ்லாம் வச்சுருந்து அதில் தண்ணியெலாம் ஊற்றி வச்சுருந்தாங்க. அந்த தண்ணி அப்படியே சிங்கில் வந்து ஃபாஸ்ட்டாக ஊற்றுறாங்க. ஸோ இந்த டைமில் அனீஷ் மேலே அந்த தண்ணிலாம் வந்து படுது. நீ யார் வாஷ் பண்ணுறதுக்கு, நான் தானே வாஷ் பண்ணோம், நீ எதுக்கு வந்து இப்படி பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ஆதிலா வந்து அனீஷை மிரட்டுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த பொண்ணு கொஞ்சம் கூட சென்ஸே இல்லையா, ஒரு காமன் சென்ஸ் இல்லாமல் தான் வந்து பேசிகிட்டு இருக்காளோ. அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு சும்மா பக்கத்தில் போய் பார்க்குறாங்களே தவிர அனீஷ்க்கு சப்போர்ட் பண்ணுறி யாருமே அங்கே பேசுகிறதா தெரியல. ஏதோ ஷான்வாஸ் மட்டும் வந்து கேட்டாங்க அதிலா கிட்ட, எதுக்கு அதில் இந்த மாதிரி ரூடாக பண்ணுற, அவன் தான் வந்து ரொம்ப நேரமாக கூப்பிட்டு இருக்கான்ல, அப்போயே வந்து வாஷ் பண்ணலாம்ல, இது உன்னோட டியூட்டி தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் எதுக்கு கூப்பிடணும், எனக்கு தோணிடுச்சுன்னா நான் வந்து வாஷ் பண்ணுவேன். இது மட்டும் இல்லை, நிறைய வார்த்தைகள் வந்து ரொம்பவே தரக்குறைவாக பேசுகிறாங்க அதிலா. ஸோ இதை சப்போர்ட் பண்ணிவிட்டு நூறா என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அவள் தான் வந்து வாஷ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்கல்ல, அப்புறம் எதுக்கு வந்து சொல்லிட்டே இருக்கீங்க, அனீஷ் மேலே தான் தப்புன்னு சொல்லிட்டு ஆதிலா பண்ண விஷயத்தை வந்து ஜஸ்டிஃபைஸ் பண்ணுறாங்க. இது நேற்று மட்டும் இல்லை, இந்த வாரம் ஃபுல்லாகவே இப்படி தான் இருந்தது. எப்போல்லாம் வந்து ஆதிலா அனீஷ் டீமில் இருக்காங்களோ அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி தான் பண்ணிட்டுருக்காங்க. இந்த கேம் வந்து மற்றவங்களை இரிட்டேட் பண்ணலாம், அது பிரச்சனை இல்லை, பட் இருந்தாலும் மரியாதைன்னு சொல்லிட்டு இருக்கு. ஆதிலா நிறைய தடவை இந்த மாதிரி ரூடாக வந்து பிஹேவ் பண்ணியிருக்காங்க அனீஷ் கிட்ட. ஸோ இதெல்லாம் நடந்து கூட அனீஷ் மற்ற டைம்லலாம் வந்து ஆதிலா நூறா கிட்ட வந்து ரொம்பவே நார்மலாக பேசுகிறாங்க. அப்போ நான் யோசிப்பேன், எப்படி இந்த ஆளால் மட்டும் இந்த மாதிரி நார்மலாக பேச முடியுது? இப்போ நம்மளெல்லாம் வந்து ஒருத்தர் இந்த மாதிரி மரியாதை இல்லாமல் பேசுகிறாங்க, இல்லைன்னா சொல்கிறதே கேட்கல, அந்த மாதிரிலாம் இருந்தால் நம்மளுக்கு பேசவே பிடிக்காது. இது முடிஞ்சு கூட அனீஷ் நிறைய தடவை வந்து ஆதிலா நூறா கிட்ட போயிட்டு ஏதாவது விஷயங்கள் கேட்குறது, அந்த
டைமில் கூட இவங்க வந்து ரொம்ப ரூடாக வந்து அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ நேற்று லைவில் கூட பார்த்தேன், லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. அனீஷ் போயிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு சாப்பிடுவாங்க, அதெல்லாம் நூறா வாங்க சாப்பிட்லான்னு சொல்லி. இந்த டைமில் கூட இவங்க வந்து இந்த மனுஷனை வந்து மதிக்கிறதே கிடையாது. இதே அதில் நூறா தான் வந்து வாய்க்கிழியே பேசினாங்க, எங்களுடைய இந்த ரிலேஷனை வந்து யாருமே வந்து ஒத்துக்கல, நீங்கள் வந்து சமத்துவம் பார்க்கலன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து மோகன்லால் கிட்டேயும் ஆடியன்ஸ் கிட்டேயெல்லாம் வந்து சொன்னாங்களே. ஸோ எப்படி பேசுவாங்க உங்ககிட்ட? ஒரு சாதாரண மனுஷன் வந்து நார்மலாக பேச வந்தால் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அவங்கக்கிட்ட வந்து நல்லபடியாக பேசணும், இல்லை பண்பாடாக பேசணும்னு சொல்லிட்டு பேசிக் ரூல். பேசிக்கான ஒரு சில விஷயங்கள் கூட உங்களால் செய்ய முடியலை. அப்போ நீங்கள் பண்ணுறது எப்படி மற்றவங்களால வந்து ஒத்துக்க முடியும்? இப்போ நீங்களே சொல்லுங்கள் மக்களே. இது வந்து பர்சனலாக நடந்த விஷயங்கள், அதாவது டாஸ்க் இல்லாத டைமில் டாஸ்க்குன்னு சொல்லிட்டு வச்சாங்க இல்லையா இந்த வாரம், அந்த டைமில் இந்த பொண்ணுங்க பண்ண விஷயங்கள் இருக்கே. டாஸ்க் டைமில் அனீஷ் கிட்ட போயிட்டு வேணும்னே சொல்லிட்டு இரிட்டேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லை, லெமன் ஜூஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்காக வாட்டர்லாம் வந்து வச்சுருந்தாங்க, அந்த தண்ணியை அப்படியே வந்து கொட்டி விடுறாங்க. வேணும்னே போய் சண்டை போடுறாங்க. அந்த வீட்டில் எத்தனையோ பேர் வந்து அதில் நூறா வந்து ஒத்துக்கலை. ஏன் அவங்கக்கிட்ட போய் காமிக்க வேண்டியதானே? அனீஷ்லாம் வந்து நீங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, என்கிட்ட நல்லபடியாக நடந்தால் நான் உங்ககிட்ட நல்லா பேசுவேன், அந்த மாதிரி ஒரு டேர்மில் தான் வந்து அனீஷை சொல்லியிருந்தாரு. கண்டென்ட்டுக்காக கேவலமாக இந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் வந்து இப்போது லக்ஷ்மி சொன்ன மாதிரி அவங்க வீட்டில் இல்லை, ஸ்ட்ரீட்டில் கூட ஏற்ற முடியாது. இவங்க தான் வந்து பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸா, இல்லை இவங்கள பார்த்து தான் வந்து நம்ம எல்லாருமே வந்து ஐயோ பாவம் பொண்ணுங்க இவங்களை வந்து நம்ம ஏற்றுக்கணும்னு சொல்கிறது. ஃபஸ்ட்டு பேசிக் குவாலிட்டி வந்து கற்றுக்குங்க, எப்படி வந்து ஒருத்தர்கிட்ட பேசணும் பழகணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு தான் வந்து எல்லாமே வருது. உங்களை வந்து இந்த சொசைட்டி ஒத்துக்கணுமா வேண்டாமா ஒதுக்கி வைக்கணுமான்னு சொல்லிட்டு. ஆக மொத்தத்தில் அதில் ஒரு அனீஷ்கிட்ட நடந்துக்கிறது க்ரூவல்னால் ரொம்பவே க்ரூவல்னு சொல்லுவோம். நீங்கள் இந்த எபிசோடை பார்த்துருந்தா உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஆஸ் யூஷுவல் வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.